செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரைக்கு எதிராக அணி திரளுமாறு அழைப்பு. தமிழ் கட்சிகள் உட்பட முஸ்லிம் மக்களும் ஆதரவு. சுயாதீன வழக்குரைஞர் அலுவலகத்தை நிறுவ ஸ்ரீலங்கா அரசு திட்டம். சட்டமாதிபர் திணைக்களத்தின் செயற்பாடுகளை பாதிக்காது என்கிறார் நலிந்த ஜேதிச. ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு துறையின் கீழ் புதிய பிரிவுகள் மீண்டும் செயற்படும் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பல அரச தலைவர்களுடன் சந்திப்பு. ஊழல் ஒழிப்பு செயல் திட்டம் தொடர்பிலும் விளக்கம். பிரசாத் கிஷோருடன் விஜய் இரண்டாவது நாளாகவும் ஆலோசனை. வியூக மன்னர்களினால் எந்த பலனும் இல்லை என்கிறார் அமைச்சர் சேகர் பாபு. கமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீளெடுக்குமாறு கோரும் அமெரிக்க அரச தலைவர். பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் தாக்குதல் நடத்தும் எனவும் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக இன்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் நாளை மக்கள் எழுச்சியுடன் எதிர்ப்பு போராட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ் மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவாகிய 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டவிரோத விகாரைக்கு ஆதரவாக துணை போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் நாளை முன்னெடுக்கப்பட உள்ள எதிர்ப்பு நடவடிக்கைக்கு மக்கள் அணி திரள வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் உள்ள 7 ஏக்கர் காணியில் சட்டவிரோதமாக திஸ்ஸ விகாரை அமைக்கப்பட்டுள்ளது. குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளான 14 ஏக்கர் காணியினையும் காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என காணி உரிமையாளர்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஒரு வருட காலத்திற்கு மேலாக ஒவ்வொரு போயா தினத்திலும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் காணி விடுவிக்கப்படாத நிலையில் தற்போது தையிட்டி விகாரை தொடர்பில் அரசியல்வாதிகள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியை விடுவிக்குமாறு கோரி இன்று மாலை 4 மணி முதல் நாளை புதன்கிழமை மாலை வரை தொடர் போராட்டத்தை மக்கள் முன்னெடுக்க உள்ளனர். கருப்பு கொடிகளை கைகளில் ஏந்தியவாறு மக்கள் இந்த போராட்டத்தில் அமைதி வழியாக ஈடுபட உள்ளனர். இந்த போராட்டத்திற்கும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் தாயக பிரதேசங்கள் எல்லா இடத்திலும் இருந்தும் பெருவாரியாக இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் திட்டமிட்ட வகையில் வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலருடைய ஆதரவோடு இந்த விகாரையை அரசு கையகப்படுத்துகின்ற இரகசிய முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிற 3 ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த முயற்சிக்கு அரசுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கூறுகிறார்கள், விகாரை காணிகளை திருப்ப மக்களுக்கு வழங்க தேவையில்லை, மாற்று காணிகளை வழங்கினால் சரி என்று. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களோ காணிகளை பறிகொடுத்த மக்களோ நாங்களோ மாற்று காணிகளை ஏற்பதற்கு தயாராக இல்லை. இதை ஒருபொழுதும் ஏற்க முடியாது. ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் எமது எதிர்கால இருப்பையும் எமது காணி பூமியையும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் எமது உரிமைக்காக நாங்கள் தான் போராட வேண்டும், அல்லது இருந்த இடமே தெரியாமல் போகும். ஒரு காலத்திலே அனுராதபுரம், குருநாகல், நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இன்று அந்த தமிழ் மக்கள் சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் கூட்டமாக தமிழை எழுத தெரியாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு செயற்பாட்டை
வடகிழக்கெங்கும் நீண்டகால போக்கிலே முன்னெடுப்பதற்கான நிகழ்ச்சி நிரலை அரசு ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு ஒரு சில கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜேவிபியிலிருந்து துரதிருஷ்டவசமாக வடகிழக்கெங்கும் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் விசேடமாக யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 3 உறுப்பினர்களும் ஒத்துறுதி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். அந்த தவறை சரி செய்வதற்காக அனைவரையும் கையிட்டு நோக்கி அணிதிரளுமாறு இன உரிமையோடு அன்புரிமையோடு வேண்டி நிற்கிறோம். தையிட்டி விகாரைக்கு எதிரான நாளைய மக்கள் எதிர்ப்பு போராட்டத்திற்கு யாழ்ப்பாண முஸ்லிம் மக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இன முரண்பாட்டை வளர்க்கும் கடும்போக்குவாதிகளின் கருத்துக்களை கட்டுப்படுத்த ஸ்ரீலங்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பொதுமக்களின் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி விகாரையினை அகற்றக் கோரி நாளை முன்னெடுக்கப்படவுள்ள மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு யாழ்ப்பாண முஸ்லிம் மக்களும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளனர். விகாரை அமைக்கப்பட்டுள்ளமையாலும் காணிகள் இதுவரையில் விடுவிக்கப்படாமையினாலும் தையிட்டி பிரதேச மக்களின் எதிர்கால சந்ததிகள் நிம்மதியை இழந்துள்ளதாக யாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் தெரிவிக்கின்றனர். பொதுமக்களின் காணிகள் அவ்வாறே மீண்டும் விடுவிக்கப்பட்டு பூர்வீக காணி உரிமையாளர்களின் பயன்பாட்டிற்கு கையளிக்கப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடெனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். பொதுமக்களின் காணிகளில் விகாரை அமைத்திருப்பது அநீதியான செயற்பாடாகும் என்பதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆகவே மக்களின் நியாயமான கோரிக்கையை அரசாங்கம் உடனடியாக செயற்படுத்த வேண்டும் எனவும் யாழ்ப்பாண முஸ்லிம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை மூதூர் குமாரபுரம் பகுதியில் இடம்பெற்ற மனித படுகொலை சம்பவத்திற்கான நீதியை பெற்றுத் தருமாறு பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். 29 ஆண்டுகள் கடந்தும் நீதியின்றி தொடர்ச்சியாக நினைவேந்தல்களை முன்னெடுத்துச் செல்கின்ற போதிலும் ஸ்ரீலங்கா அரசால் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குமாரபுரம் கிராமத்தில் 1996 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அத்துமீறி நுழைந்த ஆயுததாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் காரணமாக பெண்கள் சிறுவர்கள் உட்பட 26 பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்ததோடு 15 வயதுடைய சிறுமியொருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 1996 ஆண்டு மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் ராணுவ முகாமில் சேவையில் இருந்த 8 ராணுவ வீரர்கள் சாட்சியாளர்களால் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக குற்றவியல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் யுத்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிரிகளின் வேண்டுகோளுக்கு அமைய சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் பாதுகாப்பு கருதி குறித்த வழக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை ஜூரிகள் சபை முன்னிலையில் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் 2016 ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி எஞ்சியிருந்த 6 முன்னாள் ராணுவ வீரர்களும் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டதோடு அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த படுகொலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு 29 ஆண்டுகளுக்கு பின்னரும் நீதி கிடைக்காத நிலையில் அவர்களின் உறவுகள் நினைவேந்தலை நினைவு கூறுகின்றனர். இந்நிலையில் மனித படுகொலையின் 29வது ஆண்டு நினைவு தினம் இன்று செவ்வாய்க்கிழமை காலை குமாரபுரத்தில் நினைவு கூறப்பட்டுள்ளது. இதன்பொழுது பிரதான சுடர் ஏற்றப்பட்டு உயிரிழந்தவர்களின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி விளக்கேற்றி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவு கூறலை குமாரபுர பிரதேச மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இறுதியாக நிகழ்வில் கலந்து கொண்ட சமூக செயற்பாட்டாளர்களிடம் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது. குறித்த படுகொலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு 29 ஆண்டுகளுக்கு பின்னரும் நீதி கிடைக்காமல் நீதி கோரி வரும் நிலையில் இன்றைய தினம் குறித்த படுகொலையின் 29வது நினைவேந்தல் நிகழ்வை பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து முன்னெடுத்திருந்தனர். அக்காவும் கிளினிக்கு போனாங்க. போன இடத்த எங்க அக்காவை மூதுல சென்னை கிளினிக் சேர்த்துட்டாங்க. ஒரு மாசம் நம்ம நாட்டுல இருந்து இலங்கை ராணுவம் எங்க அக்கா புள்ள வயிற்றோட சுட்டத்தாலே புள்ள வயிற்றுல இருந்து பெட்டைக்கு வந்துச்சு. எங்கட அக்காவை தான் புள்ள வயிற்றோட சுட்ட. எங்கட அக்காவை தங்கச்சியும் எங்கட தங்கச்சிட படி எனக்கு 1.5 வயது. எங்கட தங்கச்சி சுடக்க இலங்கை ராணுவம் தான் சுட்ட. நேற்று நாங்க அந்த கட்டடத்துல போய் சிரமதானம் செய்யக்க வந்து 2 பேர் எங்களை வீடியோ எடுத்துட்டு போனவங்க.
நாங்க துணி காட்டான்னு நாங்க 6 பேர் 4 பொம்பளை 2 ஆம்பளை துணி காட்டான்னு நாங்க அவங்கள விட்டு பேசி நாங்க இருக்கணும். பெண்டைக்கு வளர்த்தா எங்களுக்கு நீதி கிடைக்கணும். எங்களுக்கு காசு படம் அள்ளி தரணும். எங்களுக்கு நீதியை தாங்க. எங்களோட இளந்தாரி பிள்ளைய இருக்கிற பிள்ளைக்குண்டானே இன்னொரு நேரம் இப்படி வராம எங்களை பிள்ளைகளை காப்பாற்றணும்னாங்க. நீதியை தாங்க. இலங்கை ராணுவம் எங்களை நேற்றும் வந்து அவன் எடுக்கிறான். இலங்கை ராணுவம் தான் செய்யுது. இலங்கையில் முன்மொழியப்பட்ட சுயாதீன வழக்குரைஞர் அலுவலகம் நிறுவப்படுவதால் சட்டமாதிபர் அல்லது சட்டமாதிபர் திணைக்களத்தின் பதவி இடைநிறுத்தம் செய்யப்பட மாட்டாது என்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று தெரிவித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச சுயாதீன வழக்குரைஞர் அலுவலகம் சட்டமாதிபர் அலுவலகத்தை விட அதிக திறனுடன் செயற்படும் என்றும் தெரிவித்தார். இலங்கையில் முன்மொழியப்பட்ட சுயாதீன வழக்குரைஞர் அலுவலகம் மக்களுக்கு அதிக திறனுடன் நீதி வழங்கும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அண்மையில் சட்டமாதிபர் திணைக்களம் எதிர்கொண்டதைப் போல எந்தவொரு குற்றச்சாட்டுகளும் இந்த அமைப்பில் இருக்காதென்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் ஒரு சுயாதீன வழக்குரைஞர் அலுவலகத்தை நிறுவுவதற்கு முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறை குற்றப்புலனாய்வு துறையின் கீழ் புதிய பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சிக்கலான விசாரணைகளை கையாள்வதில் செயற்திறனை மேம்படுத்துவதற்கான இந்த பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. நிதி குற்ற புலனாய்வு பிரிவு, சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு மற்றும் மத்திய குற்ற புலனாய்வு பிரிவு ஆகியன புதிய பிரிவுகளின் கீழ் செயற்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக மேல் மற்றும் தெற்கு மாகாணங்களை தவிர அனைத்து மாகாணங்களிலும் மாகாண குற்ற பிரிவுகள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. குற்ற புலனாய்வு பிரிவுகளுக்கான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நிதி குற்றம் மற்றும் சட்டவிரோத சொத்து விசாரணைகளை மேற்பார்வையிட உள்ளார். இதேவேளை 6 சிறப்பு பிரிவுகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம், இணைய குற்றம், மனித கடத்தல், கடல்சார் குற்றங்கள் மற்றும் உளவுத்துறை பகுப்பாய்வு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று பல அரசு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் ஆகியோருடன் சந்தித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்கள் தொடர்பில் விளக்கமளித்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபால் ஷெரீப்புக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இலங்கை அரசியலில் அரசாங்கத்தின் சிறப்பான வெற்றிக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை வலுப்படுத்துவது மற்றும் சந்தையை பல்வகைப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கவனம் செலுத்தியதுடன் புதிய மூலோபாய திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார வேலை திட்டம் தொடர்பில் பாகிஸ்தான் பிரதமரிடம் விளக்கமளித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போதைய அரசாங்கம் ஊழலற்ற வெளிப்படையான பொருளாதார முகாமைத்துவத்தை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். அதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு நல்லதொரு அடித்தளத்தை அமைக்கும் வகையில் செயற்பட முடியும் என்பதையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அதனையடுத்து பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றதுடன் பிரித்தானியாவின் நிபுணத்துவம் மற்றும் பல்வேறு துறைகளில் பயிற்சிகளை பெற்றுக் கொள்வதற்கு இலங்கைக்கு காணப்படும் இயலுமையையும் டோனி பிளேயர் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் இலங்கையில் சுகாதாரம், துறைமுகம் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் முன்னாள் பிரித்தானிய பிரதமரிடம் தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதற்காக முதலீட்டாளர்களை ஈடுபடுத்துமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். காலநிலை இடர்பாடுகளை எதிர்கொள்ளுதல், நல்லாட்சி, விவசாயம் போன்ற துறைகளில் நிபுணத்துவம் மற்றும் பயிற்சிகளை இலங்கை பெற்றுக்கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டிய டோனி பிளேயர் இலங்கையின் தற்போதைய ஆட்சிக்கு பாராட்டு தெரிவித்தார். குறிப்பாக தற்போதைய அரசாங்கத்தின் வெளிப்படை தன்மை மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்திற்கும் டோனி பிளேயர் இதன்போது பாராட்டு தெரிவித்தார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டார். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க டவ் ஜோன்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி அல்மார் லெட்டோரையும் சந்தித்து கலந்துரையாடினார். இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை மேம்படுத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்பை பெற்றுத் தருமாறு சுவிட்சர்லாந்து தூதுவரிடம் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை மற்றும் மாலத்தீவிற்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீ வோல்ட்டிற்கும்
சஜித் பிரேமதாசவிற்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற நிலையிலேயே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். சுவிட்சர்லாந்து போலவே இலங்கையிலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திட்டங்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசின் அதிகபட்ச உதவிகளை பெற்றுத்தருமாறு ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சுவிட்சர்லாந்து தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். புதைப்படிவ எரிபொருட்களில் இருந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறுவதற்கான சுவிட்சர்லாந்து நாட்டின் 2023 சட்டத்தை பாராட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் இது ஒரு வரலாற்று திருப்பம் என்றும் தெரிவித்தார். கடந்த வார இறுதியில் இலங்கையில் ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் கவனம் செலுத்துமாறு தானும் தன்னுடைய குழுவினரும் தொடர்ந்து அரசுக்கு பரிந்துரை செய்ததாக தெரிவித்தார். அத்துடன் மின் நுகர்வு மற்றும் மின் உற்பத்தி இடையே ஏற்பட்ட சமநிலையின்மையே இந்த மின்தடைக்கு காரணம் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். மின்வெட்டில்லாமல் மக்களுக்கு தொடர்ந்து மின்சாரம் வழங்க குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை அரசாங்கம் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை பெற்றுத்தருமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுவிட்சர்லாந்து தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்னவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அரசு தேவையில் நிலவும் 7456 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் 3000 வெற்றிடங்களும், சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் 3519 வெற்றிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. இலங்கையில் அரச சேவையில் ஆட்சேர்ப்பு செய்யும் முறையை மீளாய்வு செய்து அவசியமான தேவைகள், முன்னுரிமைகள் மற்றும் காலப்பகுதியை அடையாளம் கண்டு அவசியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழுவொன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை கடந்த டிசம்பர் மாதம் அங்கீகாரம் வழங்கியிருந்தது. குறித்த குழுவிற்கு அந்தந்த அமைச்சுக்களின் கீழ் காணப்படும் வெற்றிடங்களை பூரணப்படுத்துவதற்காக அந்தந்த அமைச்சுக்களின் ஊடாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கவனத்திற்கொண்டு ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு பிரதமர் முன்வைத்த அமைச்சரவை தீர்மானத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் 3000, பாதுகாப்பு அமைச்சில் 9, விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சில் 179, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சில் 132, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் 400, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் குடிசார் விமான சேவைகள் அமைச்சில் 161, சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சில் 3519, மேல் மாகாண சபையில் 34, கிழக்கு மாகாண சபையில் 5, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் 17 வெற்றிடங்கள் என மொத்தமாக 7456 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகியோ இசோமட்டா வடக்கு மாகாணத்திற்கான தனது முதல் பயணத்தின் போது 2 புரிந்துணர்வு உடன்படிக்கைகளில் இன்றைய தினம் கையெழுத்திட்டுள்ளார். வடமாகாணத்தில் செவிப்புலன் அற்றோர் மற்றும் பார்வையற்றோருக்கான நஃபில்ட் பாடசாலையை மேம்படுத்துவதை அடிப்படையாக கொண்டு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகிஜோ இசோமடா வடக்கு மாகாணத்துக்கு இன்று பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது யாழ்ப்பாணத்தில் வைத்து 2 அரச சார்பற்ற அமைப்புகளுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றில் ஜப்பானிய தூதுவர் கையெழுத்திட்டுள்ளார். வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் முன்னிலையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் இந்த கையெழுத்திடும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்தில் மருத்துவ மற்றும் கல்வி வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஜப்பான் அரசாங்கம் இந்த திட்டங்களுக்காக 1,73,659 அமெரிக்க டாலர் நிதியினை ஒதுக்கியுள்ளது. மேலும் வடமாகாணத்தில் செவிப்புலனற்றோர் மற்றும் பார்வையற்றோருக்கான நபீல்ட் பாடசாலையை மேம்படுத்துவதற்கான கருத்திட்டம் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான கற்றல் சூழலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை அமைந்துள்ளது. இதேவேளை இலங்கை முழுவதிலும் இருந்து செவிப்புலனற்ற மற்றும் பார்வையற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி மற்றும் தங்குமிட வசதிகளை வழங்கும் ஒரே தமிழ் மொழி நிறுவனமாக நபீல்ட் பாடசாலை திகழ்கிறது. இந்த திட்டம் பாடசாலையின் மின்சார விநியோகம், பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் விடுதி வசதிகளை மேம்படுத்த உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜப்பானிய தூதுவர் அகியோ இசோமடா மற்றும் தூதரக அதிகாரிகள் இன்று காலை பளை மற்றும் முகமாலை பகுதிக்கு சென்று கன்னிவெடி அகற்றும் நிறுவன பிரதிநிதிகளுடனும் கலந்துரையாடியதோடு கன்னிவெடி அகற்றும் பணிகளையும் பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் மகா வித்தியாலயத்தின் பாடசாலை சொத்துக்களை மோசடி செய்யும் அதிபரை பாடசாலையிலிருந்து வெளியேற்ற கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒட்டிசுட்டான் மகா வித்தியாலயத்தின் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
ஒட்டுசுட்டான் மகாவித்தியாலயத்தின் வளர்ச்சியை சீர்குலைத்து பாடசாலை சொத்துக்களை மோசடி செய்யும் அதிபரை பாடசாலையில் இருந்து வெளியேற்றக் கோரி பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம், பெற்றோர், பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் நேரில் சென்று பெற்றுக்கொண்டு உரிய தரப்பினர்களுக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்திருந்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உரிய அதிகாரிகளுக்கான மனுவை தேசிய மக்கள் சக்தியின் முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளர் வருகை தந்து பெற்றுக் கொண்டிருந்தார். குறித்த விடயம் தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் வலய கல்வி அலுவலகம் முன்பாக அல்லது மாகாண கல்வி திணைக்களம் முன்பாக பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். பாடசாலையில் இன்று விளையாட்டுப் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு ஒரு நிர்வாக கூட்ட தீர்மானங்கள் இல்லை. விளையாட்டுப் போட்டிக்குரிய ஒரு செலவினத்துக்கான ஒரு பட்ஜெட் தயாரிக்க இல்லை. பழைய மாணவர் தான் நானும். அந்த வகையில் நமக்கு இந்த தெரியும் உங்களுக்கு இந்த பாடசாலை வளர்ச்சிக்கு நிறைய நிதிகள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிதியை நாம் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்கள் பாடசாலையை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி இப்போ இருக்கிறது. நாங்கள் முதல்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பாடசாலை எந்த ஒரு முன்னேற்றத்தையும் இதுவரைக்கும் அடையலை. அந்த வகையில் பாடசாலை இருந்த மாதிரியே இருக்குது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த பாடசாலை ஒரு பெரிய உயர் பாடசாலை. அப்போ இது அதே மாதிரி இருக்குது. அப்போ இன்னும் அந்த பாடசாலைக்கு முன்னேற்றங்கள் தேவை. அதுக்கேற்ற ஒரு தகுதியான ஒரு எங்களுக்கு எல்லாத்தையும் செய்து பாடசாலை இன்னும் ஒரு மேல்மட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அதிபர் எங்களுக்கு தேவை. நாங்கள் முதல் இதுக்கு நிறைய பேர் நிதி உதவி எல்லாம் செய்து வந்திருக்கணும், நிதி உதவி செய்திருக்கணும். அந்த வகையில் இன்னும் அந்த அதுக்குரிய கணக்கு வழக்கு இதெல்லாம் சரியான முறையில் காட்டப்படையில ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். காரணம், பாடசாலை வளாகத்தை முழுமையாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். பெற்றோர்கள் சார்பாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், நான் ஒரு அபிவிருத்தி சங்க உறுப்பினர் என்ற வகையில் நான் ஒரு பழைய மாணவர். 1/1/2022 இருந்து எங்களுடைய பாடசாலை மிக மோசமான முறையிலே சுயாதீனமாக இயங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கோட்டத்திற்கு கட்டுப்படுவதில்லை, வலயத்திற்கு கட்டுப்படுவதில்லை, மாகாண கல்வி பணிமனைக்கு கட்டுப்படுவதில்லை. ஒட்டுமொத்தமாக வடக்கு மாகாண கல்வி புலத்துக்கே கட்டுப்படாமல் சுயாதீனமாக இயங்குகின்றதுதான் எங்களுடைய ஒட்டுசுட்டான் மகா வித்தியாலயத்தினுடைய முதல்வர். அவர் தரம் 2ஆக இருந்தான, 3ஆக இருந்தான, 1ஆக இருந்தான எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. குற்றத்தை சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. சட்ட ரீதியாக நாங்கள் ஆவணங்களை பெற்றிருக்கின்றோம். ஆனால் குற்றவாளியான முதல்வர் என்று தெரிந்தும் இன்றும் பாடசாலைக்குள் அவரை அமர்த்தி வைத்து 650க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பிரதேசத்தையும் பெற்றோர்களையும் வீதிக்கு இறங்க வைப்பது உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயமாக காணப்படுகின்றது. எங்களுடைய பாடசாலைக்கு எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினால் எந்த ஒரு செயற்பாடுகளையும் செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் ஒரு செயலாளராக நாங்கள் எடுத்து நின்று கொண்டிருக்கிற காரணம் என்னவென்றால், எங்களுடைய அதிபர் பாடசாலைக்காக நாங்கள் எந்த ஒரு செயற்பாடினை செய்ய வந்தாலும் அதற்கான பூரண ஒத்துழைப்பு வழங்குவதில்லை. அதோடு சேர்த்து தன்னுடைய தனிப்பட்ட தெரிவிலே தான் தான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்ற ஒரு அதிகார போக்கில் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் விதமாகவே இதுவரைக்கும் அவருடைய செயற்பாடுகள் அனைத்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து இது சம்பந்தமாக முறையிட்டுக் கொண்டே இருக்கின்றோம். அவர் இது சம்பந்தமாக அவர் முடிவு ஒன்றும் எடுப்பதாக தெரியவில்லை. தமிழர் தாயகத்தில் வாழும் இந்துக்கள் தைப்பூச தினத்தை இன்று கடைபிடித்துள்ளனர். அதிகளவான முருக ஆலயங்களில் விசேட வழிபாடுகளில் மக்கள் ஈடுபட்டதுடன் நேர்த்திக்கடன்களையும் செலுத்தியுள்ளனர். இந்த நிலையில் தைப்பூச தினத்தை முன்னிட்டு வரலாற்று சிறப்பு மிக்க யாழ்ப்பாணம் இணிவில் கந்தசுவாமி ஆலயத்தில் இன்று உலக பெருமஞ்சம் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்து அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அடியவர்களெல்லாம் கரங்கூப்பி வரவேற்க கோபுர வாசலை நோக்கி இதோ அற்புதமாக ஆறுமுக பெருமான், இணுவில் கந்தவள் பெருமான், இடர்களைகின்ற தெய்வம், அடியார்கள் சீரோடு வாழ்வதற்காக எல்லோரையும் காக்கின்ற தெய்வம், குழந்தை தெய்வம், இதோ எந்த விதமான வசதிகளும் இல்லாத காலத்திலே ஞானத்தினாலே அதீத பக்தியினாலே இன்றைக்கு வரை இந்த இணுவிலுக்கு, இந்த நாட்டுக்கு, தமிழ் சமூகத்துக்கு, ஈழத் தமிழர்களுக்கு ஒரு சரித்திர அடையாளமாக இழுத்து வாழ்வு கேட்ட
இந்த மஞ்சம் முன்னோர்கள் இதோ கலியுக வரதனாகிய பெருமான் இதோ புறப்பட்டிருக்கின்றான். துன்பம் துடைப்பதற்காக வெற்றி வேலாயுதன் வீறு கொண்டு எழுந்து உலக பெருமஞ்சத்திலே தீப ஆராதனைகளுக்கு மத்தியிலே தென் திசை வீதியை நோக்கி விரைவாக புறப்பட்டிருக்கிறான். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. வரலாற்று பிரசித்தி பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் அலங்கார தோரண வாசலான நல்லூர் தெற்கு வாசல் வளைவு இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நல்லூர் கோயிலின் தெற்கு திசையில் கோயில் வீதியில் இந்த வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. வவுனியா நகர வீதியில் அமைந்துள்ள கடை தொகுதியில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் ஒன்று இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா சாந்தசோலை பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய சுப்பையா ஆனந்தன் என்கின்ற குடும்பஸ்தரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் மாடி கட்டடத்தில் இருந்து தவறி வீழ்ந்ததில் மரணமடைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் தடயவியல் காவல்துறையினரின் உதவியுடன் வவுனியா குற்றத்தடுப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் மாவட்ட செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு விழா இன்று இடம்பெற்றுள்ளது. சமூக சேவைகள் திணைக்களம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் இணையம் இணைந்து குறித்த விளையாட்டு விழாவை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்பொழுது போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அதிதிகளினால் பரிசில்கள் மற்றும் சான்றிதழ்கள் என்பன வழங்கி கௌரவிக்கப்பட்டன. திருகோணமலை இறக்கு கண்டி பகுதியில் 4 வலம்புரி சங்குகளுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சங்குகளை விற்பனை செய்வதற்காக ஈடுபட்ட வேளை 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சங்குகளின் மொத்த பெறுமதி 4,75,00,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரைக்கு எதிராக அணி திரளுமாறு அழைப்பு. தமிழ் கட்சிகள் உட்பட முஸ்லிம் மக்களும் ஆதரவு. சுயாதீன வழக்குரைஞர் அலுவலகத்தை நிறுவ ஸ்ரீலங்கா அரசு திட்டம். சட்டமாதிபர் திணைக்களத்தின் செயற்பாடுகளை பாதிக்காது என்கிறார் நலிந்த ஜேதிச. ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு துறையின் கீழ் புதிய பிரிவுகள் மீண்டும் செயற்படும் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பல அரச தலைவர்களுடன் சந்திப்பு. ஊழல் ஒழிப்பு செயல் திட்டம் தொடர்பிலும் விளக்கம். பிரசாத் கிஷோருடன் விஜய் 2வது நாளாகவும் ஆலோசனை. வியூக மன்னர்களினால் எந்த பலனும் இல்லை என்கிறார் அமைச்சர் சேகர் பாபு. கமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீளெடுக்குமாறு கோரும் அமெரிக்க அரச தலைவர். பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் தாக்குதல் நடத்தும் எனவும் எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி 11-15 ரோக்காய் பாரிஸ் 10 லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஸ்.